டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோய் இருக்கும்போது நம்ம உடல்ல பாதிப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு கிரானிக்கா சிறுநீரக பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இந்த சிறுநீரக பிரச்சனையிலிருந்து நம்ம எப்படி விடுபடலாம், இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சிறுநீரக பிரச்சனை நமக்கு சரியாவதற்கு சில வழிமுறைகள் இருக்கு. ஆனா ஒரு சிலருக்கு ஒரு 10 வருடங்களாக எனக்கு வந்து சுகர் இருக்குங்க, இதுல இருந்து நான் எப்படி வெளிப்பட்டு சிறுநீரக பிரச்சனை வராமல் பாதுகாக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பொதுவாக நமக்கு வந்து சுகர் லெவல் அதிகமாயிடுச்சுன்னா என்னென்ன உறுப்புகளை அது பாதிக்குது? முதல்ல வந்து பார்த்தோம்னா நரம்புகள் தான். முதல்ல நமக்கு நரம்புகள் தான் பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம். கால் பாதங்கள்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு நம்னஸ் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மறுத்து போற மாதிரியான ஒரு உணர்வு. ஸோ இந்த பிரச்சனை நமக்கு நீண்ட நாட்களாக நிறைய பேருக்கு இருக்கும். டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க, நரம்புகள் பாதிக்கப்படுறது. டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்றதா கண்கள் பாதிப்பு ஏற்படுறது, கண் பார்வை வந்து குறைபாடு ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு சிறுநீரக பாதிப்பும் ஏற்படுது. டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்ற கண்டிஷன், இல்ல டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நபர்களுக்கு வருது. ஏற்கனவே பிளட் ப்ரெஷர் இருந்தா நமக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படுற மாதிரியே சுகர் லெவல் அதிகமாகும் போதும் நமக்கு சிறுநீரக பாதிப்பானது ஏற்படுது. ஸோ இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, முன்கூட்டியே கொஞ்சம் நமக்கு வந்து முன்னெச்சரிக்கை அப்படின்றது தேவை. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சுகர் லெவல் வந்து நமக்கு நார்மலா வரும். சிறுநீரக பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும். இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா சுகர் இருந்து அதனால நமக்கு வந்து கிட்னி டிசீஸ் வரவங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா முன்னாடியே இதுக்கான சிம்டம்ஸ் வந்து எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணும்போது யூரின் டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுல வந்து யூரின்ல புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கா அப்படின்றத கவனமாக டெஸ்ட் பண்ணணும். ஸோ எப்பவுமே நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம், பிளட் டெஸ்ட் பார்க்கும்போது சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். இதுல வந்து நம்ம 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, யூரியா கிரியேட்டினின் ஜிஎஃப்ஆர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். ஓகே, நமக்கு வந்து 10 வருஷமா சுகர் இருக்கே, அப்போ நமக்கு வந்து கிட்னில ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி நம்ம ரத்தம் டெஸ்ட் பண்றோம் இல்லைங்களா, அப்போவே நம்ம இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது யூரியா லெவலோ கிரியேட்டின் லெவலோ நமக்கு அதிகரிச்சு இருக்கும்போதோ இல்லை பார்டர் லைன்ல இருக்கும்போதோ நம்ம கவனமாக சிகிச்சைகளை எடுத்துக்கணும். ஸோ நம்மளோட மனநிலை என்ன இருக்குன்னா, ஓகே பார்டர் லைன்ல தானே இருக்கு, ஒன்றும் சரியில்லை, இது வந்து கொஞ்ச நாள்ல சரியாயிடும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடும்பொழுது, ஏற்கனவே நமக்கு சுகர் இருக்கிறதுனால நமக்கு சிறுநீரக பாதிப்பு ரொம்ப கூடிய விரைவில் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதனாலதான் நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த டயபெட்டிக் கிட்னி டிசீஸ்ல ஒரு 2 மாதங்களுக்கு உள்ளாகவே கிரியேட்டின் லெவல் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். ஸோ இதுல முக்கியமாக நம்மளுடைய சுகர் லெவலை கண்டிப்பா நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். ஸோ கொஞ்ச நாட்கள்லேயே சிறுநீரக பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல முக்கியமாக ஏற்கனவே நம்ம டயட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏற்கனவே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடாம இருப்போம். ஐயோ நம்ம வந்து சுகர் இருக்கு, ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடாம இருந்துக்கலாம் அப்படின்னு. ஆனா இதுல சிறுநீரக பாதிப்பும் சேர்ந்து இருக்கும்பொழுது கவனமாக இருக்கணும். ஸோ நம்ம எப்படி வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றோமோ அதே மாதிரி உப்பு சுவையும் கொஞ்சம் குறைச்சிதான் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி உப்பு சுவையை குறைத்து சாப்பிடும்பொழுது உடல்ல நல்ல முன்னேற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். சிறுநீரக பாதிப்பும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரக பாதிப்பு நமக்கு குறையும் பொழுது உடல் வந்து பழைய மாதிரி வரவோ இல்லை சிறுநீரக பாதிப்பிலிருந்து நம்ம மீண்டு வரவோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு பேசிக்கா நம்ம சித்த மருந்துகளும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம கவனத்துல இருக்க வேண்டியது, ஏற்கனவே சுகர் இருந்துச்சுன்னா எத்தனை வருடங்களாக இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள், உணவு முறைகள், இல்ல ஏற்கனவே நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கிரியேட்டின் லெவல் 2ஐ விட தாண்டி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து அதற்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கணும். இதுக்கு பேசிக்கா சுகருக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், பிளஸ் நமக்கு சிறுநீரகங்களும் பாதிப்படையாமல் இருக்கணும். அப்படின்னா 2 மூலிகைகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரணும். ஒன்று வந்து நாவல், இன்னொன்னு தேற்றான்.
ஸோ நாவல் தேற்றான் கொட்டை, இந்த நாவல் கொட்டை தேற்றான் கொட்டை ரெண்டுமே நம்ம பயன்படுத்தும் போது நம்ம பிளட் சுகர் லெவல் குறையிறது. இது மட்டும் இல்லாம கிட்னி ஃபங்க்ஷனும் நமக்கு நார்மலா இருக்கும். சரி, இந்த நாவல் கொட்டையும் தேற்றான் கொட்டையும் தொடர்ந்து நம்ம பயன்படுத்த நமக்கு என்ன ஆகுதுன்னா பிளட் சுகர் லெவல் குறைஞ்சு சிறுநீரக பாதிப்பினோட விகிதமும் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அப்போ நம்ம எந்த வகையான சிகிச்சை முறைகள் எடுத்தாலும் சரி, அது கூட ஒரு சப்போர்ட்டிவ் மெடிசனா இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். கால் பாதம் அதிகமா வீக்கம் இருக்கு, யூரின் போகும்போது நுரை அதிகமாக வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து அதற்கான மூலிகைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதுல முக்கியமான மூலிகைகள் தான் இது ரெண்டும். சரி, அப்போ இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வெந்நீர்ல. ஸோ இந்த மூலிகைகளை எடுத்து வெந்நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கணும். நாவல் கொட்டை பொடி, தேற்றான் கொட்டை பொடி, ஸோ இது ரெண்டுமே நம்ம தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். சிறுநீரக பாதிப்பிலிருந்தும் நம்ம விடுபட முடியும். உணவு முறைகள்ல பார்லி கஞ்சி ரொம்ப முக்கியம். தினம்தோறும் காலையில கொஞ்சம் பார்லி கஞ்சி குடிக்கிறது அவசியமான ஒன்று. சிறுதானிய உணவுகளை நம்ம சேர்த்துக்கலாம், கேழ்வரகு உணவுல சேர்த்து சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகள், காய்கறிகள், ஸோ காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போது வேக வைத்து அந்த தண்ணீரை வடிச்சுட்டு லீச் பண்ணிட்டு அந்த காய்கறிகளை நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த சிறுநீரக பாதிப்புல இருந்து நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ சுகர் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நமக்கு பிளட் ப்ரெஷர்னால சிறுநீரக பாதிப்பு வர்றது இயற்கை தான். ஆனா நமக்கு ரொம்ப நாளா சுகர் இருந்துச்சுன்னா அதனாலையும் நமக்கு சிறுநீரக பாதிப்பு வரும். அதை நம்ம கவனத்துல வச்சுட்டு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது ஃபுல்லா நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இந்த பதிவுல சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருந்தால், சர்க்கரை நோயினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறுநீரக பாதிப்புக்கான மூலிகை மருந்துகளை பத்தி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.